காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இப்ப தற்போது மத்திய அரசு அதிரடி அறிவிப்பை ஒன்று அறிவிச்சிருக்குது. அதுல மகளிர் திருமணம் ஆன பெண்கள் 500 கிராம் மட்டுமே தங்கம் வைத்திருக்க முடியும் என்றும், திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் மட்டுமே தங்கம் வைத்திருக்க முடியும் என்றும், ஆண்கள் 100 கிராம் மட்டுமே தங்கம் வைத்திருக்க முடியும் என்றும், குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அதிகமாக தங்கம் வைத்திருந்தால் அவை பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு மத்திய அரசு தற்போது அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கு. இது பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். இந்த அறிவிப்பினுடைய முழு விவரங்கள் தற்போது என்னிடம் இல்லை. ஆனால் தங்கள் தொலைக்காட்சி வரிசையிலிருந்து நான் சேமித்துக் கொண்ட தகவலின்படி நான் கேள்விப்படுகின்ற தகவல்கள் மிக வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. இது எப்படிப்பட்ட எதிர்விளைவுகளை உருவாக்கும் என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலமாக நம்முடைய மக்கள் தங்களுடைய சேமிப்புகளை தங்கத்திலே வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கிராமத்து மக்கள் அவர்கள் வேறு எந்த வகையிலும் முதலீடு செய்யாமல் தங்களுடைய சொற்ப வருமானங்களை நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தங்கள் குழந்தைக்கு, தங்கள் பேத்திக்கு, தங்களுடைய சகோதரிக்கு என்று தங்க நகைகளை வாங்கி அதை சேமித்து வைக்கின்ற வழக்கத்தையே அவர்கள் பிரதானமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில நீங்கள் சொல்வது போல 250 கிராம் என்பது ஏறக்குறைய 30 பவுன் என்பதுதான், 30 சாவரின் என்பதுதான். ஒரு சாதாரண நடுத்தட்டு வர்க்கத்திலே கூட திருமணமான பெண்களுக்கு 35 பவுன் 40 பவுன் என்று நகை போட்டுத்தான் இப்பொழுது திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். பெண்களும் கூட தங்களுடைய சேமிப்புகளை நகைகளாகவே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் அவர்கள் சேர்த்து வைத்த சேமிப்புகளை தங்கமாக மாற்றி வைத்திருப்பதிலே அவர்களுக்கு ஒரு தனி சுகம், அதிலே ஒரு தனி பெருமை. ஆனால் ஒரே நாளிலே இப்படிப்பட்ட அறிவிப்பு வருகின்ற போது என்ன ஆகும் என்று சொன்னால், தேசம் முழுவதும் மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பீதியும் அச்சமும் கிளம்பும். ஒரு இன்ஸ்பெக்டர் ராஜ், அதாவது வருமான வரித்துறை அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் சகல வல்லமையும் குறைந்த அதிகாரிகள் ஆகிவிடுவார்கள். யாருடைய வீட்டுக்குள் வேண்டுமானாலும் போகலாம், யாருடைய வீட்டையும் சோதனையிடலாம். இதை போன்ற ஒருவரை ஒருவர் பழி வாங்குகின்ற போது இவர் வீட்டிலே 40 பவுன் தங்க நகை இருக்கிறது என்று ஒரு பெட்டிஷன் போட்டாலே போரும், மறுநாள் வருமான வரிக்காரர்கள் வந்து விடுவார்கள். இதை போன்ற அதிரடியான அறிவிப்புகள் நாட்டை எங்கே கொண்டு போகும்? உற்பத்தியையும் சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் தொழில் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் எப்பொழுது கொண்டு வரும்? இப்படி தேசம் முழுவதும் வருகின்ற ஒரு பதட்டம் வருகின்ற போது வியாபாரம், சிறு தொழில்கள் எல்லாம் என்ன ஆகும் என்பதை போன்ற எதிர்காலத்தை நினைக்கின்ற போது மிகுந்த அச்சமாக இருக்கிறது. இப்பொழுது நம்மிடம் போதுமான தகவல்கள் இல்லை. போதுமான தகவல் கிடைத்த பிறகு இதை விரிவாக விவரிக்கலாம். சார், இப்ப நீங்க சொல்றது போல கிராமமாகட்டும் நகரமாகட்டும் பெரும்பாலான மக்கள் தங்கத்திலேயே முதலீடு செய்து வரும் நிலையில மத்திய அரசின் இந்த அறிவிப்பானது பொதுமக்களிடையே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? அதுதான் மக்கள் மத்தியிலே ஒரு பீதியும் அச்சமும் உண்டாகும். யாரை பார்த்தாலும் யாருக்கும் பயம் வரும். கொஞ்ச நாளுக்கு முன்னால இப்போது பாத்தீங்கன்னா இந்த காடுகளை ஒட்டி குடியிருப்புகள் இருக்கின்ற கிராமங்களிலே ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டிலே மான் கொம்பு இருக்கிறது, அவர் வீட்டிலே காட்டெருமை மாமிசம் இருக்கிறது என்று மனு போடுவார்கள். பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்த போது சாராயம் வைத்திருக்கின்றவர்களுக்கு பொசஷன், அதாவது கள்ளச்சாராயம் வைத்திருந்தாலே அதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை குறைந்தபட்சம் என்று போட்டார். அப்பொழுது ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு பாட்டில் சாராயத்தை கொண்டு ஒருத்தன் வீட்டில் வைத்துக் கொண்டு கூட வந்து விடுவார். மறுநாள் போலீஸ் ரைடு வரும். அது தேவையற்ற ஒரு பீதியையும் அச்சத்தையும் உண்டாகும். இது அதாவது காவல்துறை, ரெவென்யூ என்பதெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு காவல்துறை அலுவலகம் இருக்கிறது. இங்கே எல்லாம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு வருமான வரித்துறை அலுவலகம். ஆக யார் வருமான வரித்துறை அதிகாரி, யார் சிபிஐ என்றே தெரியாது. ஆகவே இதை போன்ற மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அச்சம், யாரை பார்த்தாலும் பயம் என்பதை போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகும்.